இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். பூ கொடுத்து பிரசாதம் கொடுத்தான்லாம் சொன்னீங்க, எப்படி கால வரி விட்டான்னு பாத்தீங்களா? இதான் இந்த பேச்சதான் வேணாம்னு சொல்றேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அம்மனை காப்பாத்துமான்னு வேண்டிட்டு போயிருந்தா இப்படி திரும்பி வந்திருக்க மாட்டேன். அப்ப என் வாழ்க்கையை கெடுத்தது அவதான் ஒத்துக்க வேண்டியதானே? பாழாக்காம விடுவாளா? ஓ வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஓ இஷ்டத்துக்கு அவளை திட்டிக்கிட்டே இருந்தேல்ல, அவளை தள்ளி வேற விட்டல, விட்டுடுவாளா? இதுக்கெல்லாம் நீ பிராயசித்தை செய்யற வரைக்கும் அவ உன்னை சும்மா விட மாட்டா. உன்னை எப்படி ஆட்டி படைக்க போறா பாரு. ஆமா சுந்தரி, உங்க பாட்டி சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. நீ ஊருக்கு கிளம்பி 3வது வாட்டியா திரும்பி வர. ஒரு தடவைனா ஏதோ எதேச்சியா நடந்ததுன்னு சொல்லி விட்டுறலாம். ஆனா திரும்ப திரும்ப அதே நடந்தா? அதுக்குதான் இந்த திமிர்த்தனத்தை விட்டுட்டு நாங்க சொன்னதை கேளுங்கிற, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இங்க நடக்காது. நடக்காதுன்னா எப்படி? இன்னும் 100 வாட்டி நீ முயற்சி பண்ணாலும் ஊரை தாண்ட முடியாது உன்னால. நாளைக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போறவ 40 மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்தாலும் உன் வாயை பார்த்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்பாடா, நானும் நிம்மதியா இருப்பேன். யாருக்கு வேணும் கல்யாணம்? உடம்புல ஓடுறது இள ரத்தம். அதான் இந்த ஆட்டம் போடுறேன். இப்படி வாழ்றதெல்லாம் வாழ்க்கையே இல்ல. பின்ன இவ முன்னாடி விளக்கேத்தி பூஜை பண்றதுதான் வாழ்க்கையா? வேடாண்டி, தேவையில்லாம எழுத்து பேசாத. அந்த அம்மன் எச்சரிக்கை கொடுக்கறா, எச்சரிக்கையா இருந்துக்க. இல்லேன்னா ஒரு பெரிய அடிய உனக்கு அவ கொடுத்துருவா. நீங்க கோவத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நீங்க பெரியவங்க, உங்க கோவம் அவளுக்கு சாபமா மாறும். அவ வாழ வேண்டிய பொண்ணுங்க. நீ ஒண்ணு எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை. முதல்ல நீ உன் பொண்ணுக்கு புத்தி சொல்லு. பெரியவங்க சாமினா கொஞ்சம் பயபக்தியோட இருக்க சொல்லு. நான் சொல்றேன், நீங்க கோவப்படாதீங்க. மெதுவா அவளே கத்துப்பா. ஊரெல்லாம் கொல்லப்படதுக்கு அப்புறம் ஒருத்த வீட்டு கதவை தாப்பா போட்டானா. இவன் எப்ப திருந்துறது? செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு ஆட்டம் போட்டு பாவத்தை முழுசா மூட்டையா கட்டி வச்சிட்டு இருக்கா. முடியாது. இதுக்கு மேல உன்னோட பொண்ணை என்னால திருத்தவே முடியாது. என்னால முடியாதுடா. இந்த பாரு சேகரா, என்ன தலை எழுத்துடா உனக்கு. உன் வாழ்க்கையில சுகங்கிற ஒரு வார்த்தையே இல்லாம போயிடுச்சு. உனக்கு போய் இப்படிப்பட்ட பொண்ணா? அம்மா, நீங்க அழாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க அவளுக்கு பொறுமையா எடுத்து சொல்லுங்க, அவ கேப்பா. நானும் அவளுக்கு எடுத்து சொல்றேன். அப்படின்னா கேட்டுக்கோ. நாளையில இருந்து துர்க்கைக்கு நாம பூஜை பண்ணணும். நடு கூடாரத்துல அம்மனுக்கு ஒரு கோலத்தை போட்டு அதுக்கு நடுவுல ஒரு விளக்கை ஏத்தணும். அந்த விளக்க துர்கா தேவியா நினைச்சு உட்கார்ந்து பூஜை பண்ணணும். 21 தடவை நமஸ்காரம் பண்ணணும். துர்க்கை கன்னியா பொண்ணுங்கிறதுனால 7வது நாள் ஒரு கன்னி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு பாத பூஜை பண்ணி அவளையே துர்க்கையா நினைச்சு பூஜை பண்ணணும். அந்த பொண்ணு மனசார ஆசீர்வாதம் பண்ணுனா செஞ்ச பாவமெல்லாம் தீர்ந்துரும். இவ்வளவெல்லாம் செய்யணுமா அம்மா? உன் பொண்ணு தலையில சுமந்துட்டு இருக்கிற பாவத்தை எல்லாம் கழிக்கணும்னா இதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். சரிம்மா, நான் என்னைக்கு உங்க வார்த்தையை மீறி இருக்கேன் சொல்லுங்க. லலிதா, அம்மா சொன்ன மாதிரியே நாளையில இருந்து விரதத்தை ஆரம்பிக்கட்டும். ஆனா நான் அவளுக்கு பூஜை பண்ண மாட்டேன். நீ பண்ணாம உன் பாவங்கழிய வேற யார் பூஜை பண்ணுவா? யார் வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நான் மட்டும் அவளுக்கு பூஜை பண்ண மாட்டேன். துர்கையும் கிடையாது, யாரும் கிடையாது. மத்தவங்களால எனக்கு நல்லது நடக்க வேண்டாம். கேட்டியாடா? உன் பொண்ணு என்ன பேச்சு பேசுறான்னு கேட்டியா? அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்பன்னு நீ ஒருத்த உட்காந்துருக்கிய. எழுந்து 2 உதச்சா சரியாயிடும். உதைக்கிறது இல்ல, என்ன கொண்டு போட்டா கூட அவளுக்கு பூஜை பண்ண மாட்டேன். இதனால எனக்கு பாவம் செய்த கூட பரவாயில்ல, தலை எழுத்துன்னு செத்து போயிடுறேன். ஆனா அவ முன்னாடி தலை வணங்க மாட்டேன். நீ எல்லாம் அந்த வீட்டுல வந்து பிறக்கலன்னு யார் அழுதாங்க? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சுந்தரி என் வழியில இருந்து விளக்கறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அதுக்கு ஏற்பாடும் பண்ணீங்க. பட்டாபிராமனும் ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் அனுப்ப தயாரா இருந்தீங்க. கடைசி நேரத்துல நீங்களே வந்து கெடுத்துட்டீங்க. இது என்ன? அந்த அம்மன் வந்து பட்டாபிராமனுக்கு சொன்னாங்களா, இல்ல நீங்களே வேற முடிவு எடுத்திருக்கீங்களா? சாட்சாத் விருப்பாட்ச சாஸ்திரிகளோட வேலை தான் இது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நீங்க பண்றது எதுவுமே புரியல. பாவம் அந்த சின்ன பொண்ணு எங்கேயோ போய் நிம்மதியா இருந்துட்டு போறா. எதுக்காக அவளை போக விடாம தடுத்தீங்க?
என்னுடைய பேச்சு, என் வழி, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்போ ஸ்பஷ்டமா இருக்கு.